ஒரு முறை சிவபெருமான் பார்வதி தேவியுடன் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தார். விளையாட்டு மிகவும் தீவிரமாக சென்றது. ஒவ்வொரு முறையும் பார்வதி தேவி வெற்றி பெற்றார், சிவபெருமான் தோல்வியடைந்தார். சிவபெருமான் தோற்றுக்கொண்டே இருந்ததால் அவருக்கு சற்று வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் அவர் அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தார். பார்வதி தேவி விளையாட்டில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் சிவபெருமானை கேலி செய்ய தொடங்கினார். சிவபெருமான் அமைதியாக, வெற்றி தோல்வியெல்லாம் விளையாட்டின் ஒரு பகுதி. நீ வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, நான் தோல்வி அடைந்தால் வருத்தம். இது இயல்புதானே என்றார். பார்வதி தேவிக்கு தன் தவறு புரிந்தது. சிவபெருமானின் அமைதியான பதிலில் அவரது ஞானத்தையும் பெருந்தன்மையையும் உணர்ந்தார். அவள் மன்னிப்பு கேட்டு சிவபெருமானின் கால்களில் விழுந்து வணங்கினாள். சிவபெருமான் புன்னகைத்து, விளையாட்டில் வெற்றி தோல்வி முக்கியமல்ல, நாம் எப்படி விளையாடுகிறோம் என்பதே முக்கியம். நாம் விளையாடும் போது ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் விளையாட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார். இந்த கதை விளையாட்டில் வெற்றி தோல்வி முக்கியமல்ல, விளையாடும் மனப்பான்மையே முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. மேலும் பெருந்தன்மையையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது.